தேவருக்கு எதிராக வழக்கு புனையப்பட்டது போது கூட இம்மானுவேலை பற்றி நாங்கள் தரைக்குறவாவோ எதிர்மறையாவோ அவரை பற்றி 2 நாள் தான் அவரு தலைவரா இருந்தாரு. அவருக்கு வரலாறு இருக்கு. இல்லை இல்லை வந்து 2 மணி நேரம் தான் இமானுவேலுக்கு வரலாறு இல்லை இருக்கு. அப்படி இல்லை. கட்டுரை எழுதியிருப்பார். எல்லாரும் ஈவேராவை தான் பெரியார்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் எழுதின கட்டுரையில முத்துராமலிங்க பெரியாரின் வழித்தோன்றல் அப்படின்னு மூக்கையா தவிர சிறப்பிச்சு கட்டுரை எழுதியிருப்பார். 4 பெண்களோட பரிதவிக்கிறேன், எனக்கு இதம்பாடல்ன்ற ஊர்ல எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் 18 ரூபா தான் சம்பளம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. கொல்லப்பட்டது 1957 செப்டம்பர் 11ஆம் தேதி பரமக்குடியில. இந்த அம்மாவுக்கு நிவாரணம் எப்ப கொடுப்பாங்கன்றீங்க? 1959 டிசம்பர் 2ஆம் தேதி ஒரு ஜீவோ. எத்தனை வருஷம் கழிச்சு? காமராஜ் என்னாச்சு, கருப்பட்டி விலை என்னாச்சு, சோழவந்தான் பொன்னம்மா, சோழவலை என்னம்மா, புல்லன் மந்திரி சாஸ்திரி, குழப்பத்துக்கு மேஸ்திரி, இப்படி கூழ் பயங்க கோஷம் போட்டுக்கிட்டு இருந்த காலம் தம்பி. முரசொலி காங்கிரஸ்னு போட்டா காமராஜரை எவ்வளவு அவலட்சணமா எழுதுனாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு. பின்னாடி ஜாதியை போட்டுக்கிறதுங்கிறத தவிர்த்தது திராவிட இயக்கத்தோட பெருமைனே சொல்றாங்க. என்ன பெருமை? கலைஞர் செல்வத்தனம் பாக்குறீங்களா தம்பி? அங்க வெங்கையா நாயுடு இருக்கலாம், தேவர் இருக்க கூடாதா? வாவு சிதம்பரம் பிள்ளை இருக்க கூடாது, லட்சுமி ரெட்டி அப்படின்னு எழுத முடியும். இங்க தமிழ் ஜாதிகளுக்குள்ள மோதல் இருக்கணும், அந்த தமிழ் ஜாதிகளுடைய அடையாளங்களை பூரா அழிக்கணும் அப்படின்றதுதான் திராவிட. தொடர்ந்து சொல்றாங்களே முத்துராமலிங்க தவிர ஒரு சாதி தலைவர் தான் அப்படின்னு தொடர்ந்து. அப்புறம் எப்படி எழுதினாரு? அவர் மட்டும்தான் தலைவர். இவங்கெல்லாம் கிட்டத்துல கூட விப்பாட்டி பார்க்க முடியாது. கருணாநிதி ஒரு பெரிய தலைவராக தானே இருந்திருக்காரு. அன்னைக்கு அவர் எம்எல்ஏ மட்டும்தாங்க. சிவப்பும் பச்சையும் இருந்தா தேவேந்திர ஊரு, மஞ்சளும் சிவப்பும் இருந்தா தேவமாறு ஊரு, பச்சையும் வெள்ளையும் இருந்தா நாடார் ஊரு. வெங்கடேஷ் பண்ணையார் அவங்க குடும்பத்துக்கும் பசுபதி பாண்டியனும் அந்த பகுதியில பிரச்சனையா வந்தது. ஆரம்பத்திலேயே அதை பண்ணியிருக்கலாம், ஜாதியா வளர விட்டுருக்க வேண்டியதில்லை. அந்த பாட்டாளி வர்க்கத்தை மோத விட்டு ரத்தம் குடிக்கிற வேலையை தொடர்ந்து அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு VS மணி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. குளோபல் 360ல 2வது முறையா உங்களை சந்திக்கிறேன், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேவேந்திர குல வேளாளர் அந்த தரப்புல இருந்து அவங்க இமானுவேல் சேகர்னு ஒரு தலைவரே இல்லைன்னு சொல்லிட்டு பலரும் பேசுறாங்க, அது வருத்தம் அளிக்குது அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்கல்ல. அதாவது தேவருக்கு எதிராக வழக்கு புனையப்பட்டது போது கூட இம்மானுவேலை பற்றி நாங்கள் தரைக்குறவாவோ எதிர்மறையாவோ எங்கள் கட்சியில் இருந்தோ எங்கள் தலைவர்களோ ஏன் தேவருக்கு ஆஜரான வழக்கறிஞர்களோ கூட அவரை பற்றி பேசுனதில்லை. இந்த குற்றச்செயலில் நாங்கள் இல்லை, எங்கள் தலைவர் இல்லைன்றது தான் எங்களுடைய வாதமாக இருந்தது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அவருடைய கூட பிறந்த தம்பி துரைராஜ் ஃபார்வர்ட் பிளாக்காரரு. அவங்களுக்கும் இவருக்கும் அவனை குடும்ப ரீதியாக பாசமும் இருக்கும், முரண்பாடும் இருக்கும். அதில் போய் ஏன் நாம் போய் தலையிடணும்? அவரை விமர்சனம் பண்ணுறதுல எனக்கு என்ன? பழி சுமத்துனது அதில் நிறைய அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ராமச்சந்திரன் தேர்வை காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி எம்எல்ஏ, பரமக்குடி எம்எல்ஏ, அவர் வெற்றிக்கு இமானுவேல் பாடுபட்டார்னு அவரே சட்டசபையில் பேசியிருப்பார். அப்போது இங்கே முதுகுளத்தூர் தொகுதியில் தோப்படப்படி பெருமாள் குடும்பர் நிற்கிறார், தேவர் நிற்கிறார், சசிவண்ண தேவர் நிற்கிறார். காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி தேவர் ஆதரவு பெற்ற அமைப்பு. தேவர் ஆதரவு பெற்ற அமைப்பு ராமச்சந்திரன் சேர்வைக்கு பரமக்குடியில் இமானுவேல் ஒரு நிலைப்பாடை எடுத்திருந்தார், முதுகுளத்தூர் தொகுதியில் ஒரு நிலைப்பாடை எடுத்திருந்தாருனாக்கா அரசியல் ரீதியாக முரண்பாடு தெரியுதா இல்லையா? நாங்கள் அதை கூட பேசுனது இல்லையே. ஆனால் 2 நாள் தான் ஒரு தலைவராக இருந்தார், அவருக்கு வரலாறு இருக்கு. இல்லை இல்லை இன்னும் சிலர் 2 மணி நேரம் தான் இமானுவேலுக்கு வரலாறு இல்லை. அப்படி இல்லை. அதாவது இவரும் தேவருடைய சந்திப்பு அப்படின்றது பொதுக்கூட்டு அந்த சமாதான கமிட்டி கூட்டத்தில் மட்டும்தான். அதுக்கு முன்னால் இவருக்கும் அவருக்கும் எந்த பேச்சும் இல்லை, எதுவும் இல்லை. அவரும் சந்தித்ததில்லை, எந்த இதுவும் இல்லை. இன்னும் நமக்கு எனக்கு இப்போ என்னென்னா, இந்த பேரவையூர் வேலுச்சாமி நாடார் அந்த சமாதான கமிட்டி கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் கூட நின்றவர். இரவு அவர் வீட்டில் தான் இருக்கிறாரு, வெளியே போனவர் அப்படின்னு சொன்னால் அவரை
இந்த அரசாங்கம் அவரை சாட்சியா கூட அந்த கொலை வழக்கில் பயன்படுத்தவே இல்லை. அந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்னால பேரூர் வேலுச்சாமி நாடார் சொந்த ஊர்ல இல்ல, தலைமறை வாழ்க்கையா போயிட்டாரு, மணப்பாறை பகுதிக்கு போய் அதை நான் எப்போ 1980 தான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா சிலர் வந்து மதுரை திருநகர்ல தான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. தேவர் இருந்தது திருநகர்ல இருந்தார். வேலுச்சாமி நாடார் இல்ல அங்கதான் இல்ல இருந்தாரு. தப்பு ம், ம். இல்ல. அவர் மணப்பாறையில் குடியிருந்தாருன்றது அட்ரஸோட 80ல் எம்ஜிஆர் மதுரை மேற்கு தொகுதியில் போட்டி போடும்போது வாழ்க்கை குறிப்பில் வருது. அப்போ தான் இந்த இவர் பெரிய மனுஷன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? ஆளவே காணோம், பேச்சே இல்லை. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் காணோம் அப்படின்னு சொல்லி ஃபார்வர்ட் பிளாக்லேயே நாங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். அது பின்னால் 80ல் புலவு காலம் இந்த ஆள் உயிரோடு இருந்திருக்கான் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டதெல்லாம் உண்டு. இவங்களுக்கு என்னன்னா ஒவ்வொருத்தரும் வந்து தன் சார்ந்து இருக்கவங்கள பெருமைப்படுத்திக்கணும்னு இல்லாத பொல்லாதையும் சேர்த்து சொல்கிறாங்க. என்னைய பொறுத்தளவில் தேவருக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அவருடைய அரசியல் சிந்தனை, அவருடைய எழுத்து, பேச்சு, கட்டுரைகள் இதுதான். அதை மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். மற்றதுகளை வந்து இப்போ அவசியம் இல்லை. இந்த அவர் அது இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருக்கு, அந்த 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 படம் இந்த படம்னு சொல்லி இந்த ரவீந்திரநாத் சாமி மாதிரி ஆட்கள் வந்து அவர் காமராஜர் காவியம் சொல்லி ஒரு கவிதை புத்தகம் காமராஜரை பற்றி எழுதியிருக்கு. அதுலேயே இவர் சொல்கிற படம் வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. அது முத்துரங்க முதலியாரா இவரா சிங்கா அப்படின்றதெல்லாம் வந்து அந்த காலங்கள்லேயே ஜூனியர் விகடனில் வந்து அதுக்கு மறுப்பு சொல்லி அதுக்கெல்லாம் போனது. அது இப்போ புதுசாக இவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜூனியர் விகடன் வார பத்திரிகையாக இருக்கிற காலங்கள்லேயே அது 2 வாரம் வந்தது, மறுப்பு வந்தது. எந்த காலத்தில் எது உங்களுக்கு நீங்கள் நான் இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதா? அது வந்து காலம் பக்கம் எப்போ அன்னைக்கு அது மறுப்பு வந்துருச்சு. முத்துரங்க முதலியார்ன்றவர் பக்தவத்சலத்தினுடைய மாமனார், அவரும் வஉசி இப்போ இருக்கக்கூடிய படம் அது. அது வந்து தேவருக்கு ஒன்றும் பெருமை இல்லை. நாங்கள் யாரும் அதை ஒன்றும் இது பண்ணிக்கிட்டு இருக்கல. தப்புன்னா தப்புன்னு சொல்லுவோம். அதுதான் எங்கள் ஃபார்வர்ட் பிளாக்காரனுடையது. அந்த காலங்களில் நம்ம மேடையில் பேசும்போது சொல்கிறது உண்டு, பேசாமல் கெட்டது காங்கிரஸ்காரங்க. இந்த நாட்டினுடைய விடுதலை வீரர்களை பற்றி, தியாகிகளை பற்றி முறையான வரலாறுகளை பேசாமல் கெட்டது. கள்ளநோட்டு அடிக்கிறான், கலப்படம் பண்ணுறான், இந்த மாதிரி இப்போ ஊழல் குற்றச்சாட்டில் இருக்கிறான், ஊழல் பண்ணுறான், ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசி கெட்டது ஃபார்வர்ட் பிளாக்கு. பொய்யையே பேசி வளர்ந்தது திமுக அப்படின்னு சொல்கிறது. இதுதான் எல்லாமே இதுக்குள்ளே முடிஞ்சு போயிடுது. இவங்க காலங்களில் தான் இது வந்து ஊதி ஊதி பெருசாக்கிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, ஒரு செய்தி ஒரு அதிமுகவுக்குள்ள ஒரு ஜெயலலிதா அணி வீரப்பன் அணின்னு ஒன்று இருந்ததுன்றது பரவலாக எல்லாருக்கும் தெரியும். கருப்புசாமி பாண்டியன் திருநெல்வேலி பகுதியில் மிகப்பெரிய அதிமுக செல்வாக்காளராக இருந்து மாவட்ட செயலாளராக இருந்தார். காணான்னு கருப்புசாமி பாண்டியன் கூட பேரை சொல்ல மாட்டாங்க, காணான்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் ஆரம் வீரப்பனை அங்கே தேர்தலில் போட்டி போட வைக்கிறாங்க. ஆரம் வீரப்பன் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்பானாலு அங்கே மாவட்ட செயலாளராக இருக்கிறவர் ஜெயலலிதா ஆதரவாளர் கருப்புசாமி பாண்டியன். அப்போது இவர் வந்து உள்வேலை பார்த்து ஆரம் வீரப்பனை தோக்கடிச்சிருவாருன்ற ஒரு சந்தேகம் வந்து சில சமுதாய பணியில் மட்டும் இருந்தவங்க பூரா அரசியலுக்கு கொண்டு வந்தார். இந்த கருப்புசாமி பாண்டியனுக்கு எதிர்ப்பாக சில பேரை களமிறக்கினார். சில மாதிரி இப்போ ரவுடிகள்ன்ற மாதிரி பேசப்பட்டவங்க, சில பேர் வந்து வழக்குகளில் இருந்தவங்க, இப்படி ஆட்களை தேர்தலுக்கு அவர் பயன்படுத்திக்கிட்டார் ஆரம் வீரப்பன். அதுதான் இன்னைக்கு இப்படி வளர்ந்து நிற்கிது. இதை அன்னைக்கு தவிர்த்திருந்திருந்தா அரசியல்வாதிகளை வச்சு அரசியல் வேலைகளை செய்யாமல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூக விரோத செயல்களில் இருக்கக்கூடியவங்களை அரசியலுக்கு கொண்டு வந்து பயன்படுத்தினதுனால தென் மாவட்ட அரசியல் இன்னைக்கு கெட்டுப்போச்சு அப்படின்றது என்னுடைய பார்வை. அதே போல பெரியார் அவர்களுக்கும் முத்துராமலிங்க தேவருக்குமான உறவு எப்படி இருந்தது? அதாவது முத்துராமலிங்க தேவருக்கும் வந்து ஈவேரா அவர்களுக்கும் வந்து 52 தேர்தலில் இணக்கமாக இருந்தாங்க. விடுதலைக்கு பிறகு அதுக்கு முன்னால் இவங்க 2 பேருடைய அரசியல் வந்து கொள்கையிலேயே நிறைய முரண்பாடுகள். 24 காங்கிரஸ் விட்டு வெளியே போயிட்டார் ஈவேரா. இவர் 27 தான் காங்கிரஸ்குள்ளே வர்றார். ஆனால் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் ஜஸ்டிஸ் கட்சி ஆதரவாளராகிறார், ஒரு காங்கிரஸ்கார் ஜஸ்டிஸ் கட்சி எதிர்ப்பாளராகிறார். பின்னால் 52 வரும்போது ராஜாஜி எதிர்ப்பாளராக ஈவேரா வர்றாரு. தேவரும் ஈவேரா வந்து ராஜாஜி எதிர்ப்பாளராக இருக்கிறார்.
2 பேரும் ஒன்றா அந்த தேர்தல் பகுதியில் இடதுசாரி ஐக்கிய முன்னணி அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அந்த தேர்தல் நடைமுறைகளில் ஈவேராவும் தேவரும் ஒன்றா இருந்திருப்பாங்க. அதே சமயத்தில் தெய்வீகம்ன்ற பேரில் இவன் தெய்வீகத்தை இழிவுபடுத்தி நடைமுறைகள் பண்ணும்போது கடுமையாக எதிர்ப்பு சொல்லியிருப்பார். தனிப்பட்ட விரோதங்கள் அப்படின்றது அவங்களுக்குள்ள இருந்ததில்லை. எந்த ஒரு மதத்தையும் தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க அவங்க இஷ்டப்பட்டு அவங்க வணங்குறாங்க போகிறாங்க. அவங்கள காட்டு முறாண்டி இதுன்னு சொல்லி அவங்களுக்கு எதிர்ப்பான நடவடிக்கைகள் பண்ணுறத மறுத்தார். இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மதுரையில் ஆழ்வார்புரத்தில் திராவிடர் கழக மாநாடு, அந்த மாநாட்டினுடைய விளைவாக பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது அந்த மாநாட்டை நடத்த விடாத அளவுக்கு தடை பண்ணாங்க. அது தேவருடைய தொண்டர்கள் செஞ்சாங்க. இன்னும் 71ல் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கும் கூட்டணி, இந்திரா காங்கிரஸ் அதில் கூட்டணி. எங்களுக்கு 9 அசம்பிளி, ஒரு பார்லிமெண்ட்டு, ஒரு எம்எல்சின்றது இருக்குது. திமுகவோட நெருக்கமாக இருக்கிறோம். 71 தேர்தல் நேரத்தில் தான் அவங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சேலத்தில் இந்த கடவுள் படங்களுக்கெல்லாம் செருப்பு மாலை போட்டு அவமதித்து ஊர்வலம் நடத்துனது அப்படின்னா அது துக்ளக் பத்திரிகையிலெல்லாம் போட்டாங்கன்னு சொல்லி அந்த துக்ளக் பத்திரிகையெல்லாம் பறிமுதல் பண்ணாங்க. அது கடந்தது. அந்த சமயத்தில் மதுரையில் இதே மாதிரி ஒரு ஊர்வலம் நடத்துறதுக்கு திராவிட கழகம் முயற்சி பண்ணும்போது அந்த ஊர்வலத்தவே சதைச்சு அனுப்பி விட்டுருப்போம் ஃபார்வர்ட் பிளாக். அன்றைக்கி மதுரையில் நகர் மாவட்ட தலைவராக இருந்தவர் பரமத்தேவர்ன்றவர் தலைமையில். இன்னும் அதை தொடர்ந்து நடந்த தேவர் ஜெயந்தி ஊர்வலத்தில் ஈவேரா படத்தை செருப்பு அடிச்சிருப்போம். திமுக கூட கூட்டணியாக இருக்கும்போதே அதை பத்திரிகையாளர்கள்லாம் கேட்பாங்க. தம்பி கேட்ட மாதிரி பத்திரிகையாளரே கேட்பாங்க, நீங்கள் திமுகவுடைய முக்கியமான தேர்தல் கூட்டணி, இன்றைக்கி அவங்க தந்தைன்னு போற்றக்கூடிய ஈவேரா படத்தை உங்கள் தொண்டர்கள் செருப்பு அடிச்சுட்டு வந்திருக்கிறாங்களே, இது தேர்தல் உறவை பாதிக்குமா அப்படின்னு சொல்லி. அப்போ மூக்கையாத்தவர் சொல்லும்போது சொல்லுவார், தேர்தல் கூட்டணின்றது தேர்தல் உடன்பாடு, எலெக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட். அவங்க கொள்கை வேற, எங்கள் கொள்கை வேற. எங்கள் தொண்டர்கள் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் உயிராக உடலாக மதிக்கக்கூடியவங்க. தெய்வீகம் இழிவுபடுத்தப்படும் போது அவங்க கோபம் கரை புரண்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த ஊர்வலத்திலேயே நான் நடந்து வந்தேன் அப்படின்னு முக்கியத்தவர் சொல்லியிருப்பார். தேர்தல் இத்தனை தொகுதிகளில் எங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க, இத்தனை தொகுதிகளில் உங்களுக்கு நாங்கள் வேலை செய்கிறோம்ன்றது எலெக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். தேர்தல் திமுக கொள்கையை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கிட்டு இந்த கூட்டணி இல்லை, ஃபார்வர்ட் பிளாக்குடைய அடிப்படை கொள்கை அத்தனையும் அப்படியே ஏற்றுக்கிட்டு இந்த தேர்தல் உடன்பாடு இல்லை. தேர்தல் உடன்பாடு தேர்தலோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தலைவர் மூக்கையாத்தவர் சொல்லியிருப்பார். அதே சமயத்தில் மூக்கையாத்தவர் 3 கல்லூரிகள் பசுமன் தேவர் பேரில் உருவாக்கினார். அதில் அவர் ஒரு வரமுறை வச்சார். அந்த காலங்களில் மதுரையில் அமெரிக்கன் காலேஜு, தியாகராஜன் காலேஜு, மதுரை கல்லூரின்னு 3 கல்லூரிகள் தான். ஆண்கள் கல்லூரி, பெண்கள் கல்லூரி ஃபாத்திமா காலேஜ் மட்டும்தான். இது லேடியோ காலேஜ் ஒன்று. இதை தவிர வேறு கல்லூரிகள் கிடையாது. அப்போது அன்னைக்கு 500 மார்க் இருக்கும். அதில் 250 மேலே வாங்கி பாஸ் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும். 35 to 40 பார்டரில் பாஸ் பண்ணுறதா இருக்கும். 60 மார்க் வாங்குறது பெரிய இதாக இருக்கும். அந்த 60க்கு மேலே எடுத்துருவங்களுக்கு தான் அமெரிக்கன் காலேஜில் இடம் கிடைக்கும். 50 மார்க்குக்கு மேலே எடுத்துருக்கவனுக்கு தான் தியாகராஜன் காலேஜில், மெஜ்ரா காலேஜில் இடம் கிடைக்கும். இவன் கிராம பகுதியில் இருக்கிறவனுக்கு அந்த 35, 40 அவன் இருக்கக்கூடிய வயல் வேலை, அதுகள், குடும்ப சூழ்நிலை, அவன் படிக்கிறது கணக்கு லைட் இருக்காது, தெரு வழக்கில் இல்லை மண்ணெண்ணெய் வழக்கில் படிச்சுக்கிட்டு அவன் காலேஜுக்கு வரணும்னு வந்திருப்பான். அந்த குடும்பத்தில் அதுக்கு முன்னால் யாரும் கல்லூரிக்கு கூட கால் வச்சு கூட பதிச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கிராமப்புற மாணவர்களுக்கு கல்லூரி கல்வி தரணுன்றதுக்காகத்தான் அந்த கல்லூரி ஆரம்பித்தார். அதில் பார்டரில் பாஸ் பண்ணவனுக்கு தான் முதல் அட்மிஷன். நல்ல மார்க், ஹை மார்க் வாங்கினவன், உயர்மட்ட மார்க் வாங்கினவனுக்கு அனுமதி அப்படின்னு அவர் சொல்லலை. யார் பார்டரில் பாஸ் பண்ணி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முதல் அனுமதி அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த கொள்கையை, அந்த நிலைப்பாட்டை, அவருடைய நடவடிக்கையை பார்த்துட்டு ஈவேராவுடைய விடுதலை பத்திரிக்கை சிறப்பு தலையங்கம் எழுதியிருந்தது 2 பக்கத்துக்கு. அந்த கல்வி பணியெல்லாம் அவங்க பாராட்டி இருக்கிறாங்க. இன்னும் தலைவர் மூக்கையாத்தேவருடைய பொன்விழா நடந்தது 73ல். இன்னைக்கு அவர் 100 ஆண்டுகளை கூட இந்த திமுக அரசாங்கம் மறந்துருச்சு. அவர் கொண்டாடணுன்ற நினைப்பே இல்லை. அந்த பொன்விழா மலரில் கட்டுரை எழுதியிருப்பார். எல்லாரும் ஈவேராவை தான் பெரியார்னு சொல்லுவாங்க,
ஆனால் அவர் எழுதின கட்டுரையில் முத்துராமலிங்க பெரியாரின் வழித்தோன்றல் அப்படின்னு மூக்கையா தவிர சிறப்பிச்சு கட்டுரை எழுதியிருப்பார். கொள்கை ரீதியாக சமூக பிரச்சனைகள் ரீதியாக அவங்க எப்படி இணக்கமாக இருந்தாங்க, எந்த இடத்துல முரண்பட்டாங்க அப்படின்றது இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறாம சமீபத்தில் ஹெச் ராஜா ஒரு மேடையில் பேசும்போது முத்துராமலிங்க தேவர் உயிரோடு இருந்திருந்தா அவர் பாஜக தமிழ்நாட்டோட தலைவராக இருந்திருப்பாரு. நான் அவர்கிட்ட இது ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் நான் நடத்தியிருக்கிறேன். அண்ணன் காளிமுத்து சபாநாயகராக இருக்கும்போது ஃபார்வர்ட் பிளாக் அரசியல் சாசனம் அப்படின்னு ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அதில் ஹெச் ராஜா, ஹக்கீமு, எல் சந்தானம், நன்மாறன் இவங்க எல்லாரும் அதில் இருந்தாங்க. அப்போவே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். அதில் வந்து நான் அதுக்கு பதிலும் சொல்லியிருப்பேன். இது யூடியூப் சேனல்கள்லேயும் அதில் பேசியிருக்கேன். ஒன்றும் நீங்கள் தம்பி கேட்குறதுனால சொல்கிறேன். தேவர் இருக்கும்போது இன்றைக்கு ஜனதா கட்சியினுடைய தாய் கட்சியான பாரதிய ஜனசங்கம்னு ஒரு கட்சி இருந்துச்சு. பாரதிய ஜனசங்கம்னு ஒரு கட்சி இருந்தது. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் கட்சி. அந்த கட்சிக்கு 2 எம்பிக்களும் இருந்தாங்க அந்த காலகட்டங்களில். தேவர் ஃபார்வர்ட் பிளாக் தலைவராக இருந்தாரே தவிர ஜனசங்க தலைவராக இல்லை. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறவங்க அந்த திராவிட இயக்கங்கள் தேவருக்கு நாங்கள் தான் நிறையா செஞ்சுருக்குறோம், அதிமுக வந்து நாங்கள் அவருக்கு கவசம் போட்டிருக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு பிரச்சாரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தேவரை நாங்கள் மதிக்கிறோம். தேவர் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? அவன் 1979 டிஎன்டின்னு இருந்தது டிஎன்சின்னு மாற்றினாங்களே, அதை மாற்றி கொடுத்துருக்கீங்களா? அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை. தேவருக்கும் கவசம் 13 கிலோ அவர் மோதிரம் கூட போட்டது இல்லைங்க. அவரை பெருமைப்படுத்தி அந்த ஜனங்களை தெய்வமாக வணங்கக்கூடிய ஜனங்களுடைய ஓட்டை பிடுங்கணும். அதுக்கு இவங்கெல்லாம் வேஷம் போடுறாங்க. நாங்கள் ஆரம்பத்திலேயே அந்த தங்க கவசம் போடும்போது நேரடியாக வந்து மறுப்பு சொல்லியிருக்கிறோம், எதிர்ப்பு சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அது அதிமுக அக்கௌண்ட்டு. பாமர ஜனங்கள் என்னென்னா அரசாங்கம் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆட்சி அதிமுக ஆட்சியில் செய்யல, கட்சி தான் செஞ்சுருக்கு. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் அவங்க அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறாங்க தம்பி. அந்த அதிமுக பொருளாளருக்கும் அந்த வந்து தங்கவேல் தேவருடைய மக காந்தி மீனால் அந்த தேவர் நினைவாலய பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் தான் அங்கே இருக்கும், பேங்க்கில் இருக்குது. அது அவங்க சொத்தாக இருக்குது. அது 25ஆம் தேதி அக்டோபர் 25 எடுத்துகிட்டு கொண்டு போவாங்க. நவம்பர் 2ஆம் தேதி திருப்பி கொண்டு போய் பேங்க்கில் வச்சுக்கிடுவாங்க. அது அதிமுக சொத்து, தேவர் சொத்து இல்லை, ஃபார்வர்ட் பிளாக் சொத்து இல்லை. அதுக்கு பின்னால் இப்போ இந்த வந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் ஓபிஎஸ் வெள்ளி கவசம் ஒன்று வச்சுருக்கிறாரு. அது அந்த வீட்டிலே இருக்குது. அது நேர்த்திக்கடன் மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நாங்கள் அதை கூட இது ஏமாத்து வித்தன்னு சொல்லி வந்திருக்கோம். எங்களுக்கு தலைவர்கள் அன்னைக்கு பொன்னப்ப நாடார் வந்து தேவர், அவர் காங்கிரஸ்காரர், காமராஜருடைய நெருக்கமான நண்பர். ஆனால் அவரும் தேவரும் நண்பர்கள். பொன்னப்ப நாடார் இன்றைக்கும் அவருடைய பையன் மகனாரும் மத்திய அமைச்சராக இருந்தவர் பொன் ராதாகிருஷ்ணன். எந்த அடையாளமும் காமிச்சிக்கிறாம பால் குடம் எடுத்துகிட்டு வந்து பாலாபிஷேகம் பண்ணுவார் தேவர்கள். அந்த பூஜை ரூமில் வேறு யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. அவருக்கு திறந்து விடுவாங்க. அவர் உள்ளே இருந்து தியானம் பண்ணுவார். எங்கே வந்துச்சு ஜாதி? இவங்க வெறுப்பு அந்த ஏரியாவுக்கே வெளியே இருக்கிற ஆட்கள் இஷ்டத்துக்கு என்னத்தையும் பேசுறது. இப்போ தமிழ்நாட்டில் 2வது 3வது பெரிய கட்சியாக இருந்த ஃபார்வர்ட் பிளாக் இன்னைக்கு அது ஒரு பெரிய வரலாறு தம்பி. இது மாதிரி துவக்கத்திலிருந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து வந்து அப்படியே நொறுக்கின மாதிரி அவ்வளவு வாழ்க்கையில் வேற எந்த கட்சிக்கும் அவ்வளவு சங்கடங்கள் வந்திருக்காது. இன்னைக்கு அது ஒரு ஜாதி கட்சி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு ஆக்கிட்டாங்க. ஆனால் ஃபார்வர்ட் பிளாக் ஜாதி கட்சி இல்லை. ஏன் அந்த பின்னடைவு? அது வந்து திராவிட கட்சிகள் செஞ்ச சதி. ஃபார்வர்ட் பிளாக் வந்து பெரும்பான்மை ஜனங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறக்கூடிய கட்சியாக இருக்குது அப்படின்றத அந்த தேவர தெய்வமாக போற்றக்கூடிய மக்களை வந்து அபகரிக்கணுன்றதுக்காக திராவிட இயக்க சிந்தனையாளர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த சமுதாய அமைப்புன்ற தேவர் பேரவை. அதிலிருந்து நீ நிறைய குட்டி போட்டுட்டு அன்னைக்கு அந்த கட்சி அந்த தேவர் பேரவை ஆரம்பிக்கும் போது மீசை வச்ச தேவர் படத்தையும் மூவேந்தர் சின்னத்தையும் தான் கொடியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்கள் எந்த கட்சியிலையும் வந்து இருங்க, இங்கே சமுதாயம்னு ஒன்றுபடுங்க. ஒரு அரசியல் படுத்தப்பட்ட சமுதாயமாக இருந்த ஃபார்வர்ட் பிளாக்கை அது தேவமார வந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்தி அரசியல் அறிவே இல்லாமல் அனாதையாக்குனது திராவிட இயக்கங்கள் தான். ஒரு வன்னியர் சங்கமாக இருந்தது, பொதுத்தளத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியாக வருது. தலித் பேந்தராக இருந்த அமைப்பு சமுதாய அமைப்பாக இருந்தது, பொதுத்தளத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக வருது.
பொது தளத்தில் ஃபாரோ பிளாக் இருந்தது. அது போய் இப்போ இன்னைக்கு வந்து ரிவர்ஸில் போய் ஜாதி அமைப்புன்ற ஒரு போர்வை வருது அப்படின்னா, இது பூரா வந்து திராவிட இயக்கத்தினுடைய சதி. ஆனா திமுகவும், அதிமுகவும் எங்க கட்சியில தான் தேவமார்களுக்கு அதிக அமைச்சரவை கொடுக்குறோம் அப்படிங்கிறது கிளைம் பண்ணிக்கிறாங்கல்ல. அமைச்சரா இருக்கிறாங்க. அந்த சமுதாயம் எப்படி இருக்கு தம்பி? அந்த சமுதாயத்துக்கு ஒரு 4 பேர், 5 பேர் அமைச்சரா இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சமுதாயத்துக்கான உரிமைகள பூரா பறிச்சுப்புட்டு, அதிமுக பீரியட்ல தான் 1979 எம்ஜிஆர் இருக்கும்போது தான் ஒரு ஒரு செக்ரட்டரி சிஎம் கூட கலந்துக்கிறாம ஒரு ரிப்ளை எழுதின கடிதம். டிஎன்சியா, டிஎன்டியா, டிஎன்டின்னு இருந்தத டிஎன்சி, டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டின்னு எழுதி அனுப்பிவிட்டான். அத அந்த அரசாங்கம் மாத்தலையே. நீங்க திமுக 89ல வந்து ஒரு புது கலைஞர் ஒரு புது செட்டப் பண்ணாரு. எம்பிசின்னு கொண்டு வந்தாரு. அந்த எம்பிசியிலேயே ஜாதிக்குள்ள ஜாதி பிரிவினை கொண்டு வந்தீங்க. மறவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, பழைய ராமநாதபுரம் மாவட்டம், பழைய திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்தா தான் அவங்க எம்பிசி. பிழைப்பின் காரணமா சென்னைக்கோ, மதுரைக்கோ வந்திருந்தா அவங்க பிசியா வந்துருவாங்க. பழைய மதுரை மாவட்டத்தில இருந்த பிரமலை கள்ளர்கள் எம்பிசியா இருப்பாங்க. அந்த மாவட்டத்தை விட்டுட்டு வேறு இடங்கள்ல இருக்கவங்க பிசியா போயிடுவாங்க. இப்படி ஜாதிக்குள்ளேயே கூறு போட்டு ஒரு ஒற்றுமை இல்லாம ஆக்குனதே திராவிட இயக்கங்கள் தானே. ஆனா அதிமுக தான் தேவமார் கட்சி அப்படிங்கிற ஒரு பேரே இவங்களா சொல்லிக்கிட்டாங்க தம்பி. எம்ஜிஆருக்கு பின்னால எல்லா ஜாதியும் தான் இருந்தாங்க. அதுக்கு பின்னால ஜெயலலிதா எல்லா பேரும் தான். அவங்க தானே இன்னைக்கு அந்த தனபால வந்து சபாநாயகர் ஆக்குனாங்க. ஒரே ஒரு தொர்ராஜை வந்து மந்திரி ஆக்குனாங்க. அதுக்கு பின்னால இப்போ 3 பேர் கப்பரமலை கலர்ல 3 பேர் மந்திரி வந்தாங்க. என்ன ஆச்சு? சமுதாயத்துக்குனுடைய தீர்வுகள், அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறி இருக்கா? அது இல்லையே. ஆனா பல்வேறு எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இருந்த ஃபார்வர்ட் பிளாக் இன்னைக்கு அது எண்ணிக்கை ரொம்ப பின்னோக்கி இருக்கு. இல்ல, ஃபார்வர்ட் பிளாக்குக்கு துவக்க காலங்கள்ல இருந்து தேர்தல் நடைமுறையில நான் கட்சி கொள்கை ரீதியா பேசுறேன். தேவர் இருக்கிற காலங்கள்லயே இந்த நாட்டு ஓட்டு முறை மூலமா நாட்டை பிடிச்சு சீர்திருத்தம் பண்ணிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை ஃபார்வர்ட் பிளாக்ல இல்லை. இராணுவ ரீதியான ஆட்சி மாற்றம், அது சர்வாதிகார கட்டுப்படுத்தப்பட்ட ஜனநாயகம், சர்வாதிகாரம் அப்படின்றது தான் ஃபார்வர்ட் பிளாக்குடைய பேஸ், அடிநாதமே. ஆனா நேதாஜிக்கு பிறகு அது இல்ல, நேதாஜி அதுக்கு பின்னால அரசியல் சூழ்நிலைகள் நேதாஜி இருக்கும்போதே அது தடை வச்சு 39ல ஆரம்பிச்சு 42ல தடை. பிறகு சில ஆண்டுகள்லயே நேதாஜி அப்புறம் காணாம போயிட்டாரு. 45ல ஒரு போனது வந்து 45 ஆகஸ்ட் 18ல விமான விபத்துல இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னது உண்மை. ஆனா அந்த அது சம்பந்தமா 3 விசாரணை கமிஷன்கள் பண்ணாங்க. தேவர் உயிரோட இருக்கிறார், அந்த விமான விபத்து நடக்கல அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிச்ச உடனே 3 விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. நேரு காலத்துல ஷானவாஸ் கான் கமிஷன், இந்திரா காந்தி பீரியட்ல ஜிடி கோஸ்லா கமிஷன், வாஜ்பாய் பீரியட்ல எம்கே முகர்ஜி கமிஷன். இந்த எம்கே முகர்ஜி கமிஷன் தான் விமான விபத்து நடந்ததா சொல்லப்பட்ட தைவான் அல்லது பார்மோஷாவுக்கு போய் அந்த இடத்துல விமான விபத்து நடந்துச்சா அப்படிங்கும்போது, அப்படி ஒரு 1945 ஜனவரியிலேருந்து நவம்பர் வரைக்கும் எந்த விமான விபத்துமே நடக்கலை அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அந்த நாடு. ஆக தேவர் அந்த சமயத்தில் உள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது இந்த விமான விபத்து நடக்கலை, ஒரு திட்டமிடப்பட்ட நாடகம்னு சொன்னார்னு சொல்லி அவரோட சேலம் ஜெயிலில் ஒன்றா இருந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருக்கிறார். இப்போ வரைக்கும் நேதாஜி அவர்கள் மரணம் குறித்து ஒரு பெரிய உறுதிப்படுத்தப்படாத. இன்னைக்கு இல்லை, அவர் காங்கிரஸ் கட்சியில் இளைஞர் 2 முறை தலைவராக இருந்திருக்கிறார். அவருக்கு ஒரு இரங்கல் தீர்மானம்ன்றதோ, ஏன்னா அவர் இறப்பு உறுதி செய்யப்பட முடியல. 1க்கு 3 கமிஷன் போட்டு இன்னும் உண்மையை கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது ஒரு பக்கம். சர்வதேச யுத்த குற்றவாளி பட்டியலில் இன்னைக்கும் அவர் பேர் இருந்துகிட்டு இருக்கிறது இருக்கு. நேதாஜி மட்டும் இல்லை, நேதாஜியோட இருந்த லெப்டினன்ட்டுகள், அந்த ஐஎன்ஏ வீரர்கள் உள்பட இந்த அரசாங்கம் அந்த நாட்டுக்கு ஐஎன்ஏ வீரர்களை பூரா புறக்கணிச்சாங்க. அவனை இப்போ இன்னைக்கு வந்து மிலிட்ரியில் சர்வீஸ் முடிச்சு வந்தவனை செக்யூரிட்டியாக வச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா. அந்த நாட்டுக்காக போராடினவங்க, அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நேரு அரசாங்கம் பண்ணலை. எந்த அரசாங்கம் 71ல் இந்த சிண்டிகேட் 69ல் சிண்டிகேட் இண்டிகேட்னு 2 காங்கிரஸ் உடையுது. அப்போ 71ல் தான் இந்திரா காங்கிரஸ் தான் இந்திரா காந்தி தான் இந்த ஐஎன்ஏக்காரங்களுக்கு பென்ஷன் கொடுத்ததே. எவ்வளவு காலம்? 46ல் அவங்க வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. ட்ரையல் செங்கோட்டையில் ட்ரையல் நடக்குது. அவங்க யுத்த குற்றவாளிகள்னு சொல்லி அறிவிக்கப்படுறாங்க. நாட்டுக்கு பாடுபட்டவங்களை, அந்த தியாகிகளை மதிக்காமல் தெருவில் விட்டது காங்கிரஸ் கட்சி.
அதே தான் நான் இம்மானுவேலை வந்து தேவர் கொலை வழக்கில் இம்மானுவேலை பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர இம்மானுவேல் குடும்பத்துக்கு எதுவும் செஞ்சதில்லை. அவர் ஒரு காங்கிரஸ்காரராக அவங்க விழா நடத்தினதில்லை, கொண்டாடினதில்லை, ஒரு தியாகியாக போற்றினதில்லை. அவங்களுடைய மனைவி பல முறை வந்து காமராஜுக்கு கடிதம் எழுதியிருப்பாங்க. அந்த கடிதங்கள்லாம் இருக்கு. ஏன்னா இப்போ 4 பெண்கள் பரிதவிக்கிறேன், எனக்கு இதம்பாடல்ன்ற ஊரில் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னுலாம் கேட்பாங்க. ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் 18 ரூபா தான் சம்பளம் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. அதுக்கு அவர் கொல்லப்பட்டது 1957 செப்டம்பர் 11ஆம் தேதி பரமக்குடியில். இந்த அம்மாவுக்கு நிவாரணம் எப்போ கொடுப்பாங்கன்றீங்க? 1959 டிசம்பர் 2ஆம் தேதி ஒரு ஜீவோ. எத்தனை வருஷம் கழிச்சு? 20 ரூபாய். அந்த கடைசி பெண் குழந்தை 18 வயது ஆகும் வரை அவங்க இந்த 18 ரூபாயோட 20 ரூபாய் சேர்த்து கொடுப்போம்னு சொல்லி, ஏன் இன்னைக்கு அந்த காங்கிரஸ் வந்து அவரை தியாகியாக கொண்டாடலை? ஆனா இமானுவேல் படுகொலைக்கு பிறகு காமராஜ் ஒரு பெரிய வெற்றியை பார்த்தாரு அப்படியும் சொல்றாங்க. இல்லை, அவர் உத்தண்டராமன்ற கலெக்டர்னால தான் விருதுநகர்லேயே ஜெயிச்சாருன்ற குற்றச்சாட்டுகள்லாம் அந்த காலங்களிலே உண்டு. அன்னைக்கு இப்போ இந்த கூட்டணியை தனித்தனி கட்சிகள் 57 அவர் வரும்போது இருந்த பர்சன்டேஜுக்கும் 62ல் வந்து சீட்டு அதிகப்பட்டிருக்கும். வந்து பின்னால் தோல்வி. சாத்தூர் தொகுதியில் அவர் தோற்று போய் வந்து 4000 சொச்சம் ஓட்டு தான் வித்தியாசம். அப்போவே அவருக்கு எதிர்ப்புகள் வந்துருச்சு. அப்புறம் 67ல் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. அதை திருப்பி அவர் காமராஜ் ஆட்சி அமைப்போம்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. திருப்பி கொண்டு வர முடியலையே. அன்னைக்கு அமைச்சர்கள் பூரா 67ல் ஒட்டுமொத்தமாக தோத்தாங்களே. எல்லா அமைச்சருமே எல்லாம் மந்திரி மஜித்து தவிர, கடையநல்லூர் அதை தவிர மற்ற எல்லாம் அந்த விதவிதமான கோஷங்கள் தம்பி. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அது திராவிட இயக்கங்கள் வந்து தமிழ் ஆசிரியர்கள் பூரா திமுகவுக்கு ஆதரவாக இருப்பாங்க. காமராஜ் என்னாச்சு, கருப்பட்டி விலை என்னாச்சு, சோழவந்தான் பொன்னம்மா, சோழ விலை என்னம்மா, குள்ளன் மந்திரி சாஸ்திரி, குழப்பத்துக்கு மேஸ்திரி, இப்படி சின்ன ஸ்கூல் பையங்க கோஷம் போட்டுக்கிட்டு இருந்த காலம் தம்பி. அப்படி ஒரு எழுச்சி, ஒரு காமராஜருக்கு எதிர்ப்பா, காங்கிரஸுக்கு எதிர்ப்பா, அதுலேயும் திமுகவையும் இந்த தினத்தந்தி கார்டுன்னு பார்த்தா காமராஜரை என்னவா வச்சுருந்தாங்கன்றது தெரியும். முரசொலி கார்டுன்னு எழுதுங்க, காங்கிரஸ்ன்னு போட்டால் காமராஜரை எவ்வளவு அவலட்சணமாக எழுதுனாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. எங்களுக்கு அது அவங்க அன்னைக்கு பண்ணதும் தப்பு, இன்னைக்கு பண்ணுறதும் தப்புன்றதுல தான் நாங்கள் இருக்கிறோம். ஒரு தலைவரை வந்து இவ்வளவு கேவலமாக, அவர் எதுவுமே அடிப்படை அறிவே இல்லாதவர்ன்ற மாதிரி மிகப்பெரிய திமுக தலைவர்கள் எல்லாம் பேசுனது உண்டு பொது மேடையில். நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் வந்து அவர் அரசியல் தலைவரை அரசியல் எதிரியாக பார்த்தோமே தவிர இமானுவேல் சேகரன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, இமானுவேல்னு மட்டுமே தான் சொல்கிறாங்க. என்னுடைய பார்வையில் நான் ஏற்கனவே ஆவணங்கள்லாம் தம்பிக்கு போன இதுகளே கொடுத்துருக்கேன். அவர் கையெழுத்து போட்டது அந்த கொலை வழக்கு எல்லாத்துலேயும் இமானுவேல்ன்ற பேர் மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்க தவிர இமானுவேல் சேகரன்ற பேர் எந்த இடத்துலையும் பயன்படுத்தப்படலை. ஆனால் அவருடைய ஆவணங்களில் இமானுவேல் சேகரன் இப்போ அது இருக்கலாம். அதுக்கு எனக்கு என்ன இருக்குது? நீங்கள் முத்துராமலிங்க தேவர்னு பேர் இருக்கிறத முத்துராமலிங்கம்னு எழுதுவீங்க. நான் ஆவணங்களில் இமானுவேல்னு பேர் இருக்கிறது இமானுவேல்னு சொல்கிறேன். ஆனால் அது வந்து திராவிட அமைப்புகள் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், நானும் அதே குற்றச்சாட்டு சொல்கிறேன். பின்னாடி ஜாதியை போட்டுக்கிறதுங்கிறத தவிர்த்தது திராவிட இயக்கத்தோட பெருமைனே சொல்கிறாங்க. என்ன பெருமை? அந்த கலைஞர் சிலை பார்க்குறீங்களா தம்பி? கலைஞர் சிலை திறக்கும் அங்கே வெங்கையா நாயுடு இருக்கலாம், தேவர் இருக்கக்கூடாதா? இவாவு சிதம்பரம் பிள்ளை இருக்கக்கூடாது, மற்றதில் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு எழுத முடியும். என்ன அணுகுமுறை உங்களுக்கு? ஒருவேளை தமிழ்நாட்டில் உள்ள சாதிகளை அப்படி புரிஞ்சுக்கலாமா? முத்துலட்சுமி ரெட்டி வெளிநாட்டுக்காரங்களா? அன்னைக்கு ஒரே மாநிலம் தானே. அது என்ன பாகுபாடுன்னு சொல்லுவது? இல்லை, இவங்க வந்து அதாவது தமிழ் ஜாதிகளுக்குள்ள மோதல் இருக்கணும், அந்த தமிழ் ஜாதிகளுடைய அடையாளங்களை பூரா அழிக்கணும் அப்படின்றது தான் திராவிடங்கள். ஆனால் திகாவினர் தொடர்ந்து சொல்றாங்களே, முத்துராமலிங்க தவிர ஒரு சாதி தலைவர் தான் இல்லை அப்படின்னு திகாவினர் தொடர்ந்து. அப்புறம் அப்படி இப்படி எழுதினாரு. அவர் ஜாதி தலைவராக இருந்தால் வந்து இப்போ இன்னைக்கு 10ஓட 11 தானே இருந்திருப்பார். அவரை கொண்டு போய் இதில் ராஜமுந்திரியில், சேலத்தில், சென்னையில், டாமோ ஜெயிலில், அமராவதியில், அலிப்பூர் ஜெயில்களில் அப்புறம் எதுக்கு கொண்டு போய் அடைக்கணும்? அந்த ஜெயில்களில் இருந்து பூரா இவர் சசிவர்ணத்தவருக்கு கடிதம் எழுதியிருப்பார். நலம் விசாரிச்சு இல்லை, எனக்கு நான் இப்போ இந்த ஜில்லது இந்த முகவரிக்கு இன்னென்ன புத்தகங்களை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. அவர் படிக்கிறவர்.
கடிதங்கள் பூரா இருக்குது. இது அதாவது இப்போ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்றது மாதிரி பேசக்கூடாது. ஒரு அரசியல் தலைவரை விமர்சனம் பண்ணுங்க, கொள்கை இப்ப ரீதியாக இவங்க நிறைய சொல்றாங்க. முத்துராமலிங்க தேவர் இறந்தப்ப எத்தனை பேர் வந்தாங்க? இன்னைக்கு எத்தனை பேர்? இதுக்கு வந்து நாங்க தான் காரணம்னு திராவிட இயக்கங்கள் சொல்றாங்க. இல்ல, நீங்க வந்ததுனால தான் இப்ப பிரச்சனையே. அன்னைக்கு அந்த குக்கிராமம் எந்த போக்குவரத்து இப்போ உங்க தலைவர்கள் வரணும்ன்றதுக்காக ரோடு அகலப்படுத்திட்டீங்க, எல்லாம் பண்ணி அந்த குக்கிராமம் அன்னைக்கு மெட்டல் ரோடு, செம்மண் ரோடு, ரொம்ப பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருந்தானே. 29ஆம் தேதியா வந்துட்டானே. அவர் இறந்த அன்னைக்கு ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில தான் தப்பு. வந்தாங்க. நான் அதுல நேரடியா இருந்திருக்கிறேன். திமுக இன்னைக்கு அதிமுகவுக்கு வரைக்கும் பிறகுதான் அவரை அடக்கம் பண்ண காட்சியை நேர பார்த்துட்டு வந்து 2014 தான் நான் முதல்ல அதை பேசுகிறேன். திருவிழுத்தூரில் அந்த கூட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம். அதில் தான் முதல்ல அந்த இறப்பு, அவர் அடக்கம் எந்த முறையில் நடந்தது அப்படின்னு சொல்லி. நீங்க நேர்ல ஆமாம், அதெல்லாம் இப்போ இன்னைக்கு இவங்க இருக்கிற அன்னைக்கு அவங்க மட்டும்தானே தேவர் மட்டும்தான் தலைவர். இவங்கெல்லாம் அந்த கிட்டத்தில் கூட அவரை நிப்பாட்டி பார்க்க முடியாது. இல்ல, கருணாநிதி ஒரு பெரிய தலைவரா தானே இருந்திருப்பாரு. அன்னைக்கு அவர் எம்எல்ஏ மட்டும்தாங்க. அன்னைக்கு எம்எல்ஏ மு கருணாநிதின்னு தான். அன்னைக்கு கலைஞர்னு கூட போடுறதில்ல அந்த கலைஞர். 64 இடைத்தேர்தல் சம்மந்தமாக மயிலாப்பூரில் மந்தவெளியில் நடந்த கூட்டத்தில் மறவர்குல தலைவர் அப்படின்னு தான் அவங்க எழுதுனாங்க. திராவிட இயக்கங்கள் தான் மறவர் அந்த திராவிட பத்திரிகைகளில் தான் அப்படி எழுதுவாங்க. முரசொலியில் எழுதுனது மா பாண்டியன்றவர் கட்டுரை. மறவர்குல தலைவர் முத்துராமலிங்க தேவரை மாய்த்த காங்கிரஸுக்கா ஓட்டு அப்படின்னு கருணாநிதி பேசுனதை முரசொலியில செய்தியாகவே வந்திருக்கு 64. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேவர் இறந்ததுக்கு பின்னால் அந்த தேவர் எம்பியாக இருந்தது அருப்புக்கோட்டை பார்லிமெண்ட்டுக்கு இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலுக்கு வேட்பாளர் ஒரு மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லை, வேலாயுதன் நாயர். அவர் ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய வழக்கறிஞர், மாநில துணைத் தலைவராக இருந்தார். அவரை அந்த ராமநாதபுரம் பார்லிமெண்ட்டுக்கு அவரை போட்டி போட வச்சாங்க. அதுக்கு காமராஜர் வந்து மரம் இடத்துக்கு மலையாளியான்னு சொல்லி பொதுக்கூட்டங்களில் பேசினார். இந்த ஜாதின்றது 57 தான் சார். எந்த தொகுதியில் எந்த ஜாதி மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்து வேட்பாளர் தேர்வு செஞ்சதே காமராஜர் பீரியட் தான். அதுக்கு முன்னால் இல்லை. இந்த ஜாதியத்தை வளர்த்துக்கிட்டது திராவிட இயக்கங்கள் பின்னால். இன்னைக்கு வரைக்கும் அதுதானே பண்ணுறீங்க. எந்த தொகுதியில் அதுலேயும் இந்த சில அரசியல் விமர்சகர்கள்னு உட்காந்துருக்கிற ஆட்கள் பூரா அரசியல் கட்சிகளாக பார்க்குறதே இல்லை. எல்லாத்தையும் ஜாதியாகவே விமர்சனம் பண்ணுறது ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம். இந்த கட்சிக்கு பின்னால் இப்போ அதிமுக இருக்கிறதுல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கட்சின்னு சொல்கிறோம். எல்லா ஜாதியும் தானே இருக்கிறான். திமுக எல்லா ஜாதியும் தானே இருக்கிறாங்க. இல்லை அவங்க இப்போ வந்து ஒரு கட்சி சார்பாக வந்து ஒரு ஜாதி சார்பாக நடக்கிறாங்க. அவங்களுக்கு ஓட்டு வேணும். உங்களை என்னையும் சண்டை இழுத்து விட்டாகத்தான் இப்போ வந்து நான் யாருக்கு ஆதரிக்கிறேன். தேவமார் ஓட்டு இப்போ சேர்ந்து விழுகாது, பிரிஞ்சு விழுகும். அப்போ தேவமாருக்கு எதிர்ப்பாக என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ களத்தில் அந்த வேலைகளை பூரா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அரசியல் ஆதாயம். அரசாக வந்து தேவர் வந்து இப்போ பேசும்போதே அழகாக சொல்லியிருப்பார், தேசியவாதிக்கு தேசமே குறி, இந்த தேசம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கும். தேர்தல் அரசியல்வாதிக்கு அடுத்த தேர்தலே குறி. அடுத்த தேர்தலை எப்படி ஜெயிக்கலாம், எத்தனை ஆயிரம் கொடுக்கலாம், என்ன லட்சம், எத்தனை பேரை இப்போ சாவு கொடுக்கலாம், அந்த இறப்பு பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி அரசியல் பண்ணலாம்ன்றதெல்லாம் திராவிட இயக்கங்கள் கடைப்பிடிக்கிற வேலை. ஃபார்வர்ட் பிளாக்குக்கு அப்படி ஒரு பார்வையே கிடையாது. தேவரையா குறித்தும் பல்வேறு வரலாற்று நிகழ்வு குறித்தும் விரிவாக பேசியிருந்தீங்க. நிறைவு கேள்வியாக நம்ம நிகழ்ச்சி ஆரம்பித்த புள்ளியிலிருந்தே நிறைவு பெறலாம்னு நினைக்கிறேன். தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய இந்த கலவரங்கள், அதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியாக என்ன சொல்லுவீங்க? முதல்ல ஒரு அடிப்படை மக்களுடைய பிரச்சனை. இந்த திராவிட இயக்கங்கள் காலங்களில் இருந்து தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கலவரம் நடக்குது. பல கமிஷன்கள் போட்டிருக்கு. ரத்னவேல் கமிஷன், கோமதி நாயகம் கமிஷன், இப்படின்னு இந்த தென் மாவட்ட கலவரங்களுக்கெல்லாம் என்ன காரணம், அதுக்கு தீர்வுன்றதெல்லாம் அவங்க சொல்லிடுது. தென் மாவட்டங்களில் எந்த இதுவும் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய எந்த தொழிலும் இல்லை. வறுமையில் இருக்கிறான் அவன். இப்போ சென்னையில் உங்களுக்கு ஜாதி பிரச்சனை வருதா, 1-2 இருக்கும், அதை போலீஸ் அடைக்கிறோம். இவன் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் விவசாய வேலை வரும். வேலை இல்லாதவனுக்கு அப்புறம் பிரச்சனைகள் இப்படி தான் வரும். நாடு பூரா வந்து இப்போ சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள்கள் வரைக்கும் குடிகாரன் ஆக்கி விட்டீங்க. சாராய கடை, கல்லுக்கடை, இதுகளை பூரா ஒழிச்சு இந்த ஒயின் ஷாப்புன்றதை எடுத்துட்டாவே பாதி கலவரம் முடிஞ்சு போயிடும்.
இளைஞர்கள் பூரா பக்கம் வந்து பக்கம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறான், அலைகிறான், கண்டதுகளை பக்கம் கொடுங்க, யார் கூடயோ சேர்ந்து குடிக்கிறான். 2 பேரும் ஒன்றா அவங்க வந்து உட்காந்து குடிச்சிருப்பான். இவன் பாதி அவன் பாதி வாங்கி குடிச்சிட்டு இருந்திருப்பான். ஊறுகாய் பக்கம் கூட ஒன்று மாற்றி மாற்றி பக்கம் சாப்பிட்டு இருந்திருப்பான். அப்புறம் ஒரு நிலையில் ஒரு போதை தலைப்பட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பான். அது ஜாதி கண்டையாக வரும். இதை அறவே வாங்கணும்னா தொழில் வளம் பெருக்கும். தொழில் வளம் இங்கே சென்னையில் பெருகிருச்சு. அங்கே எந்த தொழிற்சாலை இருக்குது? விவசாயத்தை தவிர வேறு என்ன வேலை இருக்குது? ஆக இந்த கமிஷன்கள் உங்களுக்கு ரொம்ப நாங்கள் நீதிபதி ஆக்கணும், சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆக்கணும்னு சொன்னேன். ரத்னவேல் பாண்டியனே கமிஷன் போட்டு அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அந்த ரிப்போர்ட் நடைமுறைப்படுத்திருக்கா? நீங்கள் இந்த கலவரம் அவன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். 2 ஜாதிக்காரனும் மோதிக்கிறட்டும், 3 ஜாதிக்காரனும். அங்கே இதில் இப்போ ரவுடிசமாக இருந்தாலும், ரசிகர் மன்றமாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும் 3 ஜாதிக்குள்ளே தான் இருக்குது. அவங்கள வச்சு தான் நீங்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள இந்த ஜாதி என்ன பெரும்பான்மை ஜனங்கள் கலவரத்துக்கு என்னன்னே தெரியாது. அப்பாவி செத்து போவான். அவன் பாட்டுக்கு அந்த ரோடில் பார்த்தீங்கன்னா தம்பி, வேறு எந்த மாவட்டத்துலையும் அப்படி இருக்காது தம்பி. அங்கே உள்ளே போனீங்கன்னா அந்த லைட் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதில் இந்த நம்ம வீடுகளுக்கு பெயிண்ட் அடித்தோம்னாக்க நம்ம அடித்து பார்ப்போம் பாருங்க, அந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க ஜாதி கலர். ஆமாம். அப்போ வந்து சிவப்பும் பச்சையும் இருந்தால் தேவேந்திரர் ஊர், மஞ்சளும் சிவப்பும் இருந்தால் தேவமார் ஊர், பச்சையும் வெள்ளையும் இருந்தால் நாடார் ஊர். இப்படி தரம் பிரித்து வச்சுருக்கோம். ஒரு ரோட்டில் எப்படி சொல்லுமே. இந்த அவலநிலைகள்லாம் வந்து விரோதியாக பார்க்குற ஜனங்கள்கிட்ட ஒரு நட்போட அன்போட அந்த காலங்களில் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை மாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த உறவு முறைகள்லாம் மாறி போய் இன்றைக்கி சாதி பேரும் சொல்ல முடியாது, அவங்களோட இணக்கமாகவும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கீங்களே. இதை வந்து அரசாங்கம் வந்து முழு மனசோடு நினச்சி களமிறங்கினா தான் இதை அழிக்க முடியும். அதிகாரத்தில் இருக்கவங்க அவங்க தான். நீங்களும் நானும் சொன்னால் அவங்களுக்கு வேறு வேலை இல்லைப்பா அப்படின்ட்டு போயிடுவான். கேட்கணும், சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். சட்டத்தை நடைமுறைப்படுத்தலைன்னா நடைமுறைப்படுத்துறதுக்கு எல்லா அதிகாரமும் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஜெயிலுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட குற்றவாளிகள் மட்டும் இருக்கிறதவே அமைதிப்படுத்த முடியாமல், கட்டுப்படுத்த முடியாமல் நாடார் பிளாக்கு, தேவர் பிளாக்கு, வந்து தேவேந்திர பிளாக்குன்னு மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கையாளாக தனத்தை நினச்சி இந்த அரசாங்கம் தான் வெட்கப்படணுமே தவிர மக்கள் மத்தியில் குறை இல்லை. பாண்டியார் வந்து இவர் இந்த வெங்கடேஷ் பண்ணையார் அவங்க குடும்பத்துக்கும் பசுபதி பாண்டியனுக்கும் அது அந்த பகுதியில் முதல்ல அதுதான் பிரச்சனையாக வந்தது. அதை ஆரம்பத்திலே அதை இது பண்ணியிருக்கலாம். ஜாதியாக வளர விட்டுருக்க வேண்டியதில்லை. தொழிலாளிகளுக்கும் முதலாளிக்குமான சண்டை அது ஜாதியாக மாறிடுச்சு. ஒரு தொழிலாளி அங்கே உப்பளங்களில் வேலை பார்க்குற ஒரு தொழிலாளிக்கு சார்பாக ஒருத்தர் போகிறாரு, அவங்க என்ன நம்மளை எதிர்த்து பேசுகிறதா அப்படின்னு வருது. அது தொடர்ந்து கொலைகளாகிக்கிட்டு இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் அது முடியலைல்ல. இது அரசாங்கம் என்ன இருக்குது? இப்போ அரசாங்கம் இயலாமையில் இருக்குல்ல, அரசாங்கம் தான் வளர்த்து விடுது. இந்த போக்கை மாற்றிட்டாக்க அப்பாவி ஜனங்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. தெருவில் பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கிறது சில 100 பேர்கள். அவங்கள சட்டத்தை வச்சு நியாயமாக இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தால் தப்பு பண்ணுறவனை சட்டத்தை வச்சு நடக்கும். அதே சமயத்தில் அந்த பகுதி மக்களுக்கு என்ன குறை இருக்குது அதை கேட்டு அதை சரி பண்ணுறது. போக்குவரத்து சரியான போக்குவரத்து இருக்கா? அந்த பையங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கோர்ட்டு இருக்குது மதுரை, வந்து ஒரு வழக்கு. அந்த வழக்குக்கு இங்கே திருநெல்வேலியில் இருந்தால் நமக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி வேறு ஊருக்கு போகணும் அப்படின்னு போகிறாங்க. அவன் பெரிய கார்களில் படை சூழவா போகிறான். அவன் வறுமையில் இருக்கிறதுனால தான் சார் இப்போ 2 பேர் 3 பேர் சேர்ந்து 2 வீலரில் போகிறான். அந்த வறுமையை பயன்படுத்திக்கிட்டு தானே நீங்கள் பூரா ரவுடிகளாக்குறீங்க. குடிக்க கொடுத்துட்டு இது பண்ண அவன் மதிமயங்கின வேலையில் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க. அவனால் அந்த குடும்பமும் வாழ்ந்ததில்லை, அவனும் வாழ்ந்ததில்லை, ஒரு குற்றவாளியாகவும் செத்து போகிறான். இது அரசாங்கம் வந்து என்ன பண்ண ஒரு பொது அமைப்புகளை கையில் எடுக்கும். சமூக சேவை நிறுவனங்களில் அவங்கள இந்த வந்து களமிறக்கி இந்த 3 சமுதாயத்துக்குமான ஒற்றுமையை, பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்கிறாங்க, நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்கள இணக்கமாக்கி அவங்க மூலமாக அணுகுனா தான் இது ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வரும், செய்யும்னு அந்த அரசாங்கத்தை எதிர்பார்ப்போம். ஜனங்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு அமைதியான வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்,
அது தேவைகள் பூர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் வாழ்கிறான். குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பே அவ்வளவுதான். அந்த பாட்டாளி வர்க்கத்தை மோத விட்டு ரத்தம் குடிக்கிற வேலையை இந்த தொடர்ந்து அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை தவிர்க்கணும்னு சொல்லி குளோபல் 360 நேயர்கள் மூலமாக, நிர்வாகத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஜெய்ஹிந்த். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மிக்க நன்றி. நன்றி.